நமஸ்காரம் அனைவருக்கும் வணக்கம். ஹலோ எப்படியும் வெல்கம் டு நாளைய தினம் வருகிற ஆகஸ்ட் மாதம் தேர்வு நடக்குது 2025. அந்த தேர்வுக்கு ஃபுல்லாக நாங்கள் கொஸ்டின் ப்ளஸ் ஆன்சரோட ஃபுல்லாக நாங்கள் வீடியோஸ் ஃபுல்லாக போட்டிருக்கோம். மாடல் கொஸ்டின் போட்டிருக்கோம். இப்போ ப்ரீ டெஸ்ட் மாடல் கொஸ்டின் பேப்பர்னு சொல்லிட்டு 2 செட்டு வரும்னா இப்போ பேப்பர் 1ல் ஏற்கனவே பார்ட் 1 சொல்லிட்டு அந்த வீடியோஸ் போட்டிருக்கோம். இப்போ பார்ட் 2ன்னு சொல்லிட்டு நாங்கள் போகிறோம். இந்த முழுமையாக அந்த 2 வீடியோஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 90 மார்க்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுலேருந்து தான் உங்களுக்கு தேர்வுக்கே வரும். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். 4th रोमन किसी तो पत्याम का कंटेस्ट रूप ஜியோன் கா ஜியோன் லிக்கிய இது தோகை கொடுத்துருக்காங்க, திருக்குறள் கொடுத்துருக்காங்க. இதில் மொத்தம் 2 எழுத சொல்லியிருக்காங்க. 3 கொடுத்து 2 கேட்பாங்க. ஒன்றுக்கு 2.5 மார்க்கு. ஃபஸ்ட்டு 3மே ரொம்ப இம்பார்ட்டன்ஸு. கஸ்தூரி குண்டல் பஸ்ஸே முருகா ढूंढे बन माही ऐसा गड़ी राम है दुनिया देखें नाही विद्याधन उदम बिना कहूँ जू पावे कौन बिना हुल्ये ना मिले जाए. थर्ड हरी शाह हीरा शाह के करे आन की आश देनर जमपुर जाएंगे सद पासे ரைதாஸ். இந்த 3ல் ஏதாவது 2 மட்டும் எழுதினா போதும். உங்களுக்கு 5 மார்க் வரும். 5th रोमन கின்கி பாஞ்சிக்கா அர்த்த ஹிந்தி சேலிக்கு. இது அர்த்தம் அப்படின்னா மீனிங்ஸ் கொடுத்துருக்காங்க. பொருள் எழுதுக. அவங்க ஹிந்திலே கொடுப்பாங்க. ஹிந்திலே நீங்கள் ஆன்சர் எழுதணும். அவங்க டோட்டலாக 10 கொடுப்பாங்க. ஏதாவது நீங்கள் 5 மட்டும் எழுதினா போதும். ஒன்றுக்கு ஒவ்வொரு மார்க்கும் எது தெரியுமோ அந்த கொஷின் நீங்கள் நேராக நீங்கள் ஹிந்தியில் ஆன்சர் பண்ணுங்கள். 5 மட்டும் எழுதுங்க. குத்து ஸ்வயம் ஸ்வீகார் கர்ணா மனானா உத்தேசிய லட்சிய शिक्षा पंजा गन्ना गिनती जान पूंकना शकल शिक्षक अध्यापक शेष बाकी विषाम आराम विचार सोच. 6th रोमन किनकी 5 का विलोम शब्द लिखिए. विलोमना ஆப்போசிட்ஸு அவங்க ஹிந்தியில் கொடுப்பாங்க. நீங்கள் ஹிந்தியில் தான் ஆன்சர் பண்ணணும். இதில் மொத்தம் அவங்களுக்கு டோட்டலாக 10 கொடுப்பாங்க. ஏதாவது 5 மட்டும் எழுதினா போதும். ஒன்றுக்கு ஒவ்வொரு மார்க்கு சைட்லேயே இங்கே மார்க் கொடுத்துருக்காங்க. 5 மார்க்கு. சிவிகார் சிவிகார். இந்த சிவிகார் இங்கே முன்னாடி நீங்கள் மட்டும் போட்டு அப்படியே பார்த்து எழுதிக்கலாம். சிவிகார் சிவிகார். சம்பவ சம்பவ. இதில் போட்டு இது அப்படியே பார்த்து எழுதிக்கலாம். சம்பவ சம்பவ. சுஸ்திர குபுத்திர முர்தா ஜிந்தா கட்டின் ஷரல் சுவாதினதா பராதினதா தோடா ஜயதா ஷத்து சங்கதி கு சங்கதி. இந்த கூ போட்டு அப்படியே சங்கதி அப்படியே பார்த்து எழுதிக்கலாம். ஹிம்சா அகிம்சா உபயுக்த் அனுயுக்த் ஜோடே பனாயே. ஜோடேனா பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. மொத்தம் இங்கே 5 கொடுத்துருக்காங்க. நீங்கள் 5மே இது கொஷின் இந்த பக்கம் இருக்கிறதுல ஆன்சர் இதில் மாறி மாறி இருக்கும். எந்த கொஷின் கொடுத்துருக்கோம் அந்த கொஷின் நீங்கள் படித்து போட்டு எந்த ஆன்சர் அதுக்கு நேராக நீங்கள் நம்பர் போட்டால் உங்களுக்கு மார்க் கிடைக்கும். ஒன்றுக்கு ஒவ்வொரு மார்க்கு. பீர்பல் ரசோயி கர்மே. அப்போ இங்கே ஃபஸ்ட்டு ஒன்று இங்கே கானா பிரகா ரகாத்தா. பீர்பல் வீட்டில் ரசோயி சமையல் அறையில் என்ன செஞ்சார் வீட்டில் அப்படின்றாங்க. அவர் உணவு சமைத்தார். கானானா சாப்பாடு, பக்கா ரகாத்தா உணவு சமைத்து கொண்டிருந்தார். பாரதிக்கே பிதா. செகண்ட் தமிழ்கே அச்சே வித்வான் கே. பாரதி தமிழில் ஒரு நல்ல வித்வானாக அறிஞராக இருந்தார். ஷயாம் பட்டுக்கர். கரும்பலகையில் என்ன இருந்தது? சிடியாக்கா சித்திர பனாயா. அவர் ஆசிரியர் கரும்பலகையில் பறவைகளை வரைந்து காட்டினார். ஹம் கபிலவஸ்து சே. 4th பகுத் தூர்கை. அவர் கபிலவஸ்து ரொம்ப இங்கேருந்து எவ்வளோ தூரம் பகுத் ரொம்ப தூரம் இருந்தது. பகுத் தூரம் நீண்ட தூரம் இருந்தது. பைல் அவர் காய். பைல்னா காளை மற்றும் பசு. 5th தேஷ்கி சம்பத்தி மானி ஜாத்திகை. இதே நம்ம நாட்டினுடைய சம்பத்தின சொத்துன்னு அர்த்தம். இந்த காளையும் பசுவும் நம்ம நாட்டினுடைய சொத்தாக கருதப்படுகிறது. 8th किनकी 5 का वाक्यों में
பிரயோகி கீஜியே. இங்கே வந்து ஃபுல்லாக இங்கே சொற்கள் கொடுத்துருவாங்க. இந்த சொற்கள் வந்து நீ வாக்கியமாக அமைச்சு எழுதணும். இதுக்கு வந்து மார்க் வந்து 10 மார்க்கு. அவங்க டோட்டலாக 10 கொடுப்பாங்க. ஏதாவது வந்து 5 மட்டும் எழுதினா போதும். பாஞ்சுக்கா வாக்கியா, 5 மட்டும் நீங்கள் வாக்கியங்களாக உபயோகப்படுத்துங்க அப்படின்ற. ஃபஸ்ட்டு வந்து சன்சிதா. சன்சிதானா வந்து நிறுவனம். தமிழ்நாடு மீன் சிக்ஷாக்கி சன்சிதாயின் அநேகை. நம்ம தமிழ்நாட்டில் வந்து சிக்ஷாக்கி அப்படின்னா பல நிறுவனங்கள் இருக்கின்றன. அநேகி சன்சிதா அப்படின்னா பல நிறுவனங்கள் இருக்கின்றன, கல்வி நிறுவனங்கள் இருக்கின்றன. होशियारी से काम करो और जाते. प्रतिदिन ஒவ்வொரு நாளும். பிரதிதின் சப்ரே மீ கஷ்ரத்து கர்த்தாக. ஒவ்வொரு நாளும் நம்ம தினமும் காலையில் வந்து உடற்பயிற்சி செய்ய வேண்டும். பாக்கியவதி ஸ்ரீ கிருஷ்ணாக்கி மாங் யசோதா பாக்கியவதிகை. கிருஷ்ணனுடைய அம்மா யசோதாவாக இருக்கிறார். பஹாதுர் ஜங்கிள் மே சப்சே பஹாதுர் जानवर सिंह हैं. मशहूर होना. திருநெல்வேலி கா ஹல்வா மகசூர் है. திருநெல்வேலியில் அல்வா புகழ்பெற்றது. नियुक्त करना. मैंने दफ्तर के लिए एक नौकर को नियुक्त किया. நியுக்தி கர்ணனா ஒரு ஆட்கள் வந்து நியமிக்கிறது வேலைக்கு. தப்தர் அலுவலகத்தில் ஒரு அலுவலகத்தில் வேலைக்கு ஆள் நியமிக்கப்பட்டது. லபாபித்து ஹோனா. சர்க்காரி योजनाओं से लबाबित होते हैं. व्याकुल गाड़ी नहीं मिली तो मैं व्याकुल हुआ. 10th one उत्तीर्ण. राम परीक्षा में உத்தீர்ண ஹுவா. உத்தீர்ண புகழ்னு அர்த்தம். ராம் வந்து பரீட்சையில் புகழ்பெற்றவனாக விளங்கினான். 9th ரோமன் கத்தியாம்சக்கே ஆதார் கர்மி பிரசன்னைக்கே உத்தர் ஏக்கியாதோ வாக்கியமே லிக்கியே. இந்த கத்தியாம்சம் இந்த பேராகிராஃப் கொடுத்துருவாங்க. இந்த பேராகிராஃப்லேயே அவங்க கொஷின் கொடுத்துருக்காங்க. இதிலே உங்களுக்கு ஆன்சர் இருக்குது. இந்த கொஷினை படித்து பார்த்துட்டு இதிலேருந்து ஆன்சர் வந்து நீங்கள் எழுதுங்க. ஏற்கனவே வீடியோஸில் இந்த பேராகிராஃபில் ஆன்சரோட ஃபுல்லாக நாங்கள் வந்து விட்டுருக்கோம். அங்கே போய் கூட உங்களுக்கு ஆன்சர் என்ன கூட நீங்கள் பார்த்து நீங்கள் எழுதிக்கிட்டு படிச்சுக்கலாம். இதுக்கு மார்க் வந்து 6 மார்க்கு. टेंथ रोमन கிண்கி 2 பிரச்சனைக்கு உத்தர் 5 வாக்கியமே லிக்கியே. இது வந்து டீட்டெயில் கொஸ்டின்ஸு. இதில் வந்து 2 மட்டும் அட்டன் பண்ண சொல்லியிருக்காங்க. 5 வாக்கியத்தில் வந்து விடை எழுதுன்றாங்க. இது மொத்தம் 1க்கு 5 மார்க்கு. மொத்தம் டோட்டல் மார்க் வந்து 10. இதில் டோட்டலாக 5 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அந்த 5ல் வந்து ஏதாவது வந்து 2 மட்டும் எழுதுனா போதும். இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இதில் வந்து கண்டிப்பாக வரும், தொடர்ந்து வரும். நல்லா படிச்சுக்குங்க. நான் ஆன்சர்ஸ்லாம் ஏற்கனவே போட்டிருக்கேன், அங்கே பார்த்துங்க. லெவன்த் மந்த் கிஷி ஏக்கு பாட்காஸ்ட் ஆரம்பிச்சு இது பாடத்தில் வர எஸ்சியை கொடுத்துருக்காங்க. மொத்தம் இதில் 4 கொடுத்துருக்காங்க. 4 வந்து ஏதாவது வந்து 1 மட்டும் எழுதினா போதும். 15 மார்க்கு. இது லாஸ்ட் ரோமன். இது 12th ரோமன் கிண்கி 5 பிரச்சனைக்கு உத்தர் லிக்கே. இது வந்து இலக்கண கொஸ்டின் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக 8 கொடுத்துருக்காங்க. ஏதாவது 5 மட்டும் எழுதி சொல்லியிருக்காங்க. 1க்கு 2 மார்க்கு. இது பேசிக்காக அது கொடுத்துருக்காங்க. வர்ணக்கு இது எல்லாமே 8மே ரொம்ப இம்பார்ட்டன்ஸு. வர்ணக்கிசே ககத்தேகை. எழுத்துக்கள் எப்படி உருவாகின்றன. கிசி பாஷாமி மூல் தவனி சின்கக்கு வர்ண ககத்தேகை. வந்து மொழியிலிருந்து எழுத்துக்கள் பிறக்கின்றன. மூல் தவனி அப்படின்னா ஆரம்பத்திலிருந்து எழுத்துக்கள் பிறக்கின்றன. கத்தின்யா லிக்கித் பாஷா கா மூல் ஆதார் क्या है. கத்தித்தியா லிக்கித்து பாஷா கா மூல். இந்த மூல் வரைக்கும் அப்படியே எழுதிட்டு இந்த ஆதார் வரைக்கும் எழுதிட்டு இங்கே தவனி ஹை. தேர்ட் ஒன் ஹிந்தி வர்ணமாலாக்கு கித்தனை சிவர் அவுர் எஞ்சன். ஹிந்தியில் வந்து உயிரெழுத்துக்கள் எத்தனை இருக்குது, எஞ்சன் எத்தனை இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கித்தனை எத்தனை இருக்குது, உயிர் மெய் எத்தனை இருக்குது. இங்கே ஹிந்தி வர்ணமாலாமி 11. இங்கே வந்து 11 நம்பர்ஸ் கூட நீங்கள் போடலாம். 11 சிவர். உயிரெழுத்துக்கள் வந்து கியாரகன 11 அர்த்தம். சிவர் அவர் 33 கொடுத்துருக்காங்க. 33 எஞ்சன். எஞ்சன் வந்து கான்ஸ்டன்ஸ் வந்து மெய்யெழுத்துக்கள் வந்து 33 இருக்கின்றன. எஞ்சன் ஹே. சிவரும் கா பிரயோகு
கைசே ஹோத்தாகை உயிரெழுத்துக்கள் உதவியால் எது பிறக்கின்றது? சிவரோன்கு பிரயோக உயிரெழுத்துக்களின் மூலமாக உதவியால் சுதந்திர ரூபமே சுதந்திர உயிரெழுத்துக்கள் வந்து தனித்தனி எழுத்தாக இருக்கிறதுனால அது சுதந்திர ரூபமே ஹோத்தாகை வந்து தனிப்பட்ட முறையில் சுதந்திரத்தின் உதவியால் சுதந்திரமாக அது வெளிப்படுகின்றது. சன்யுக்த் யஞ்சன் கிசே கவத்தேகை உதாரண் கீஜியே. தோ யஞ்சன் அப்படின்னா இரண்டு மெய்யெழுத்துக்களும் சேர்ந்து கான்சன்ஸ் இரண்டு மெய்யெழுத்துக்களுடன் மோலேகா சன்யுக்தி யஞ்சன் ககத்தேகை இரண்டு மெய்யெழுத்துக்களுடன் சேர்ந்து சன்யுக்தி யஞ்சன் தோன்றுகிறது. உதாரணம் இத்து கூட்டல் ர. இத்துன்றது அது வந்து ஒரு மெய்யெழுத்து கான்சன்ஸ், ராவும் மெய்யெழுத்து. இந்த ரெண்டு சேர்ந்தால் என்ன படிக்கிறோம்? இத்ர. இந்த ரெண்டு சேர்ந்து இத்ர. விசர்கக்கு குச்சு உதாரணம் தீஜியே. விசர்கத்து சில உதாரணங்களை தருக. விசர்கக்கு குச்சு உதாரணம் அத்துக. விசர்க அப்படிங்கும்போது சைடில் ரெண்டு டாட் புள்ளி வரணும். அத்துக, புன்க, பிரயக, ஆதின முதலியவை அப்படின்ற இந்த 3 இது எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. இது கண்டிப்பாக வரும் பாருங்கள். அடுத்து 7th வந்து கின் சப்தோன்ஸே விசர்கா பிரயோகினகி ஹோத்தாகை தத்பவ. எந்த சொற்கள் வந்து இந்த விசர்க்க கூட வந்து சேருவதில்லை? தத்பவ ததா தேசி शब्दों विसर्ग प्रयोगिनगी होता है. लास्ट वन 1 to 1 से 10 तक देवनागरी अंकी का अंतरराष्ट्रीय रूप लिखिए. அப்போ தேவநாகரி முறையில் வந்து நம்பர்ஸ் வந்து எழுத சொல்லியிருக்காங்க. 1லேருந்து 10 வரைக்கும் அப்படியே பார்த்து நீங்கள் 1லேருந்து 10 வரைக்கும் அப்படியே எழுதுறீங்க. மார்க் வந்து 2 மார்க் கிடைக்கும். எங்கள் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் ஃபஸ்ட்டு வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, தன்யவாத்.